வணக்கம். நர்மதா தேவி, மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி. திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் முதல்ல ஒரு ஸ்டேஜில் பேசினார். நாம் தமிழர் கட்சி 15 வருஷமாக உழைச்சிட்டே தான் இருக்காங்க, ஆனாலும் ஒன்றும் தொகுதி வின் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க போனோன்னு சொல்கிறாங்க. 15 வருஷமாக ஒன்று அப்படியே இருந்ததுன்னா அந்த பேர் போனோன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊர்லலாம் நாங்கள் 15 வருஷம்லாம் பொண்ணை வச்சுக்க மாட்டோம். இன்னைக்கு சத்தக்கா மணல் நாங்கள் எடுத்துருவோம். இன்னொன்று, நாங்கள் இறந்து போனாங்க மரியாதை கொடுப்போம். நாங்கள் அந்த இறந்து போன உடலுக்கு கூட நாங்கள் மரியாதை கொடுப்போம். நாங்கள் அதை முதல்ல நாங்கள் போனோன்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் ஓகேங்களா, இருந்த உடலாம் சொல்லுவோம். நாங்கள் அவங்களுக்கு தான் கடைசி மரியாதை தான் ரொம்ப அற்புதமாக கொடுப்போம் நம்ம அவங்களுக்கு. அதனால் 15 வருஷமாலாம் பணத்தை வச்சுக்க மாட்டாங்க. நேத்திக்கு தான் நீங்கள் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அதுக்காக தேர்தலோட பயணத்தில் இருக்கிற எல்லாருமே தோத்துட்டாங்க அர்த்தம் கிடையாது. அதனால் கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேச பழகிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் போய் பேசுகிறது, அதே மாதிரி ட்விட்டரில் கண்ட மணிக்கு ஒரு ட்விட்டர் போட்டுட்டு கமெண்ட் ஆஃப் பண்ணுறது. நீங்கள் தைரியமாக ஆளாச்சு. ஆட்சியே உங்கள் பக்கம் தானே இருக்குது. கமெண்ட்டையும் ஆஃப் பண்ணுறீங்க. கமெண்ட் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தானே கமெண்ட் வரும், உங்களுக்கு படிக்க முடியும். நீங்கள் போடுற கருத்து உண்மையா இல்லை பொய்யான்னு சொல்ல முடியும். நம்ம கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு சும்மா போட்டிங்கனாக்கா அதுக்கே ட்விட்டர் போடுறீங்க. போடாமலே இருக்கலாம். அவ்வளோ பயப்படுறீங்களா? காது கூசுமா உங்களுக்கு? கேட்க முடியாத வார்த்தைகள்லாம் உங்களால்? ஏன் அதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு பயமா? அதுக்கப்புறம் இதில் வர அழுறாங்கன்னு போட்டிங்க. யார் எழுது நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தான் அழுதுட்டு இருக்கீங்க. எதிர்கட்சி கேள்வி கேட்க உங்களுக்கு நீங்கள் ஒருத்தங்க ஆளுங்கட்சி. திமுக, அதிமுக, நாம் தமிழர், பொதுமக்கள் 4 பக்கமும் உங்களுக்கு கேள்வி கேட்டு தான் இருக்கோம். நீங்கள் தாங்க அழுறீங்க. எந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் எங்களை போய் அழறாங்க சொல்கிறீங்க. நாங்கள் யார் அழுது நீங்கள் பார்த்துருக்கீங்க? அப்படி ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் போடுங்க. நாங்கள் அழுத ஃபோட்டோவும் போடுங்க. சரி, கிராஃபிக்ஸ் தான் பண்ணி போடுங்களேன். அதே பார்க்கல எப்படி நாங்கள் அழுறோன்ட்டு. இந்த மாதிரி அவதூறுலாம் பரப்பாதீங்க. தைரியமாக இருந்தால் ஆரோக்கியமான ஒரு போட்டியை முன்னெடுங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போது உங்கள் கட்சியிலேயே இருக்கிற ஒரு பெண், நீங்கள் தாவேக்காக ஆதரவாளர்களாக பேசுகிறேன் நான், உங்கள் கட்சியிலே இருக்கிற பெண் அவங்களையே கட்சிக்காரங்களே அவங்க திமுக காரன் பண்ணுறான், நாம் தமிழர் கட்சிக்காரங்க பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணல. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறது உங்கள் கட்சிக்காரனை பற்றி. உங்கள் கட்சிக்காரனே உங்கள் கட்சி பெண்களை அவமானப்படுத்துகிறாங்க, பாலியல் தொல்லைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பெண்கள் வெளில வராங்க? இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 பெண்கள் வெளில வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட உங்கள் கட்சி உறுப்பினர் என்ன சொல்கிறாங்க, கட்சி பொறுப்பாளர் சொல்கிறாங்க, நீங்கள் சிங்கப்பெண் படைக்கு ஃபோன் பண்ணீங்களா? நீங்கள் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? ஏங்க, பாதிக்கப்பட்டவங்க தான் கேள்வி கேட்பீங்களா? எப்பயுமே இதெல்லாம் திமுக ஆட்சி நடந்தது. பாதிக்கப்பட்டவங்களே கேள்வி கேட்கறது. நீங்கள் ஒருத்தராவது எவன் பாதிப்புக்கு உண்டாக்கணும் பொண்ணு அவனை கேள்வி கேளுங்க. ஒரு பெண்ணை பெண்ணாக பார்க்கணும், ஒரு பெண்ணை மதிக்கணுன்ற விஷயத்தை கற்றுக் கொடுக்காம கட்சியை வளர்த்து வச்சுட்டு, ஒரு ஜாம்பி கூட்டம் மாதிரி ஒரு வல்கர் பாரிஸ் கூட்டத்தை வளர்த்து வச்சுட்டு அந்த பொண்ணை கேள்வி கேட்குறீங்க. அதனால் தயவு செஞ்சு சமூகத்தில் நல்ல ஒழுக்கங்களை, அதுவும் நீங்கள் கடைபிடிக்கிற ஒரு மார்க்கம் ரொம்ப புனிதமான ஒரு மார்க்கம். புரியுதுங்களா? இந்த உலகத்தில் ரொம்ப சிறந்த மார்க்கங்களில் ஒரு மார்க்கம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அதில் இதை சொல்லி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? மற்றவங்களை இப்படி கிண்டல் கேலி பண்ணுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நல்ல முறையில் கருத்துக்களையோ உங்களோட கேள்விகளையோ ஒரு நாகரிகமான முறையில் வச்சிங்கனாக்கா உங்கள் நாகரிகமான முறையில் பதில் வரும். நீங்கள் யாரை திருப்திப்படுத்துறதுக்காக, ரூட் மாஃபியாவை திருப்திப்படுத்துறதுக்காகவும் உங்கள் பேக்கெட்டுக்கு பணம் வரணும் இப்படிலாம் நீங்கள் சம்பாதிச்சு சாப்பிட்ணுமாங்க? ஒரு நல்ல மனுஷங்களை சீமானவர்களை பற்றி பேசுகிறதுக்கும் நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுகிறது தகுதி உங்களுக்கு இருக்குது. எல்லாரும் இங்கே திமுக கிட்ட பணம் வாங்கிட்டா, இங்கே பாஜக பணம் கொடுத்துட்டாங்க. அதை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பணத்தெல்லாம் வாங்கி மூட கொடுத்துட்டாரா? அங்கே பணம் வாங்கினா இங்கே பணம் வாங்கினான்றீங்க. ஏங்க, இந்நேரம் அப்படி பணம் வாங்குறதா இருந்தாக்கா அவர் மட்டும் வின் பண்ணிட்டு போயிருப்பாருங்க. இந்நேரம் அவர் எம்பியாக இருந்திருப்பாருங்க. கட்சி வேண்டாம், நான் மட்டும் பதவியில் இருந்துட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு 4 பேரை கூட்டு போயிருப்பார் அவர் கட்சி கூட. பணத்தையும் வாங்கிக்கிட்டு இன்னும் இப்போ ஏற்கனவே அவருக்கு ஒருத்தங்க கிஃப்டாக கொடுத்த காருக்கே நீங்கள் அடிச்சுக்கிறீங்க. வயிற்றுல வயிற்று நீங்கள் தான் அழுதுட்டு இருக்கீங்க. ஐயோ, பென்ஸ் காரில் போகிறாரு சீமான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பணம் வாங்குறதா இருந்தாருன்னா திமுக கிட்ட, பாஜக கிட்ட, அதிமுக கிட்ட பணம் வாங்குறதா இருந்தாருன்னா இந்நேரம் அவர் 4 கட்சி பசங்களை கூட வச்சுக்கிட்டு சட்டசபையில் 4 பேரை வச்சுக்கிட்டு ஒரு 2 பேர் எம்பி அதுக்கு போயிடுவாங்களே. அவங்க எதுக்குங்க அவங்க வீட்டில் மாரடிக்கணும்? உங்களுக்குலாம் புரிய வைக்கணும். எளிமையாக வாழணும், இயற்கையோடு வாழணும், ஒன்றி வாழணும், நோய் நொடிகள் இல்லாமல் வாழணும், அனைவருக்கும் கல்வி இருக்கணும், அனைவரும் தண்ணி குடிநீர் தூய்மையானதாக இருக்கணும், இயற்கை நல்லா இருக்கணும், மழை நல்லா இருக்கணும், மழை நல்லா பொழியணும் அப்படின்ட்டு அவர் அதே மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவரை போயிட்டு சும்மா உங்களுக்கு வேற ஆள் ஏன் திமுக தானே எடுத்து இருந்தீங்க? நீங்கள் திமுக கிட்ட கேள்வி கேட்க வேண்டியது தானே? ஏன் அவங்கள்ட்ட என்ன கேட்க முடியும் உங்களால்? நீங்கள் பண்ணலையா? இது ஒன்று தான் கேட்க முடியும். உடனே எங்கள் பக்கம் திரும்பிடுவீங்க. நீங்கள் உடனே ஒன்றும் வரல. நாங்கள் ஒன்றும் வரல. எங்கிட்ட ஏன் கேட்குறீங்க? நாங்கள் ஏன் அழுறோம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் அழுதுட்டு போகிறோம். ஏன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க?
தயவு செஞ்சு திரு ராவுத்தர் அவர்களே கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க, சபை நாகரிகத்தோடு பேசுங்க. நீங்கள் இப்படி பேசினாலும் பொதுமக்கள்கிட்ட இருந்தும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுக்க தான் எதிர்ப்பு தவிர அந்த கட்சிக்காரங்க தான் உங்களுக்கு எதிர்ப்பு வரல. உங்களை கண்ணியமாக நடத்துகிறாங்க இன்ன வரைக்கும். அந்த கண்ணியத்தை வந்து காப்பாற்றிக்கணுன்னாக்கா தயவு செஞ்சு நீங்களும் கண்ணியத்தை நடந்துக்கோங்க. இதை நான் வேண்டி கேட்டுக்கொள். நான் சம்பத்தர் அவர்களே, உங்களை எந்த கட்சின்னு சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் தாவேக்கால இப்போ கரண்ட்டாக இருக்கீங்க, நாளைக்கு எந்த கட்சிக்கு மாறுவீங்கன்னு தெரியல. நாங்கள் இதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் எந்த கட்சிக்கு போவீங்கன்னு தெரியல எங்களுக்கு. உங்களுக்கு அந்த நாவடக்குன்ற தமிழ் நல்லா பேசுகிறீங்க. பொதுவாக தமிழ் தெரிஞ்சவங்க ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க. சார் நீங்கள் கிறிஸ்டின் இல்லையோ, அப்போ தான் அன்பாக இருப்பீங்க. சரி, என்ன பண்ணுறது. உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி திமுகவில் பயணம் பண்ணீங்க, அதிமுகவில் பயணம் பண்ணீங்க, ஏன் வைகோன்னா கூட பயணம் பண்ணீங்க. அப்போல்லாம் கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்வர்ட் மைண்டு வந்து உங்களுக்கு இல்லையே. அங்கே கூட நீங்கள் நாகரிகமாக தானே பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு இவ்வளோ அநாகரிகமாக பேசுகிறது, ஏன் இவ்வளோ அசிங்கம் பேசுறதா உங்களுக்கு காசு கொடுக்குறாங்களா? அப்படி காசு வேணும்னா, இன்னோவா கார் வேணும்னாக்கா நீங்கள் போய் உங்கள் தம்பிக்கிட்ட கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே கிடச்சிருமே உங்களுக்கு, விஜய் அண்ணா கிட்ட. ஏங்க இந்த சமுதாயத்தில் சோஷியல் மீடியாவில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, சின்ன பிள்ளைங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோனில் அசிங்கமாக பேசுகிறது, அது வந்து அந்த மாதிரி வார்த்தையை கூட சொல்ல முடியல நம்மளால். நீங்கள் தமிழ் படித்தவங்க தானே, தமிழ் பேசுகிறவங்க தானே, தமிழில் புலமை பெற்றவங்க தானே, நீங்கள் அழகாக தமிழ்லே பேசலாமே. உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்கோ, எதிர்கருத்துக்கள் இருக்கோ, அதை நீங்கள் அழகாக தமிழ் மொழியில் பேசலாமே. தமிழில் இல்லாத வார்த்தைகளாங்க, வஞ்சி புகழ்ச்சி இருக்குது, எப்படியோ பேசலாமேங்க. நான் சொல்லிக் கொடுக்கணுமா உங்களுக்கு? ஏன் இவ்வளோ அவமானமாக பேசி நீங்களே அடி வாங்கிக்கிறீங்க? கஷ்டமாக இருக்குது உங்களை அடிக்கிறது. அவன் ஒழுங்காகவும் அடிக்க மாட்டாங்க, அடிக்கிறவங்க அரைகுறையாக அடிச்சு விட்டு போகிறாங்க. இயற்கையே ஒரு தடவை நீங்கள் இது கூட மீட்டிங்கில் வந்து மைக்கது மேலே வந்து நினைக்கிறவங்க மேலே பார்த்துக்கங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் நாகரிகமான முறையில் பேசுங்க. ஒரு கட்சி மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது சுற்றி இருக்கிற எதிர்கட்சிகளும் பொதுமக்களும் கேள்விதாங்க கேட்போம். உங்கள் கட்சிக்கு 108 தொகுதி நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. அதுலேயும் நீங்கள் மொத்தமாக வாங்கின வாக்கு வெறும் 1.25 கோடி மட்டும்தான். புரியுதுங்களா? அதை தாண்டி தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்காங்க. அப்போ 1.25 கோடி சில பேர் தவிர மற்றவங்க எல்லாம் உங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் கேள்வி தான் கேட்பாங்க. கேள்வி கேட்டாக்கா அதுக்கான பதிலை நாகரிகமான முறையில் சொல்லுங்கள். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு அவதூறாக பேசி அடி வாங்கி இது சமுதாயத்தை வந்து தவறான முறைக்கு கொண்டுட்டு போகிறது நீங்கள் தான். உங்கள் கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த பொய் நரேட்டிவ்ஸ், இந்த ஃபேக் நரேட்டிவ் சொல்கிறது, இந்த ரூஃப் மாஃபியா வச்சுக்கிட்டு, ஒரு டீம் வச்சுக்கிட்டு, ஒரு அலுவலகத்தை பிடிச்சிக்கிட்டு, ஒரு 50 பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு, இன்டர்நெட் ஏதோ ஃப்ரீயாக கிடைக்குதான்னு தெரில உங்களுக்கு. அவதூறு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டு அதுதான் பண்ணி தொலைகிறீங்கல்ல, அப்படியாவது பண்ணி தொலை வேண்டியது தானே. அசிங்கமாக பேசி இளைஞர்கள் மனதில் ஏன் கெட்ட விஷயங்களை பதிக்கிறீங்க? தயவு செஞ்சு அரசியலை வந்து அரசியலாக பாருங்கள், நாகரிகத்தோடு அணுகுங்க. அப்போ தான் நாகரிகமாக உங்கள்கிட்ட மக்கள் நடந்துக்குவாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களை வந்து சின்ன குழந்தைங்க சொல்லிக் கொடுக்காதீங்க. இது நல்ல விஷயம் சரின்னு வந்து தாவக கட்சியிலேருந்து யாரும் பேசாதீங்க. தயவு எம்எல்ஏ அவர் வந்து அவங்க சொந்தக்காரங்க தான் போல் அண்ணன் தான் பேசுகிறாரு. ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டேட்டஸில் அவர் ஒரு விஷயம் வச்சுருக்காரு. அந்த விஷயம் வந்து எம்எல்ஏக்கு ஏதோ எதிராக இருக்கான்னு தெரியல, இல்லை அவருக்கு பிடிக்காத விஷயமானு தெரியல. அதுக்காக ஒருத்தருக்கு தனிப்பட்ட நபருக்கு ஃபோன் பண்ணி, ஒரு எம்எல்ஏன்றவங்க யாருன்னா சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற பணிகளை பார்க்க வேண்டிய ஒரு ஆளுமை, அவங்க அந்த வேலையெல்லாம் பார்க்காம தன் ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தது மட்டும் இல்லாமல் அது சம்பந்தப்பட்ட ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நீ வைக்கக்கூடாது, எடுத்துரு, நம்ம வாழ்கிற தமிழ்நாடு தானா இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்டான்னு நமக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் தனிப்பட்ட விதத்தில் உரிமைகள் இருக்குது. நான் என்ன பண்ணணும், நான் என்ன ஸ்டேட்டஸ் வைக்கணும், நான் என்ன விஷயத்தை வந்து பொதுவெளியில் பேசணும் பேசக்கூடாதுன்றது என் தனிப்பட்ட விருப்பம். அது நாகரிகமான முறையில் இருக்கணுமே தவிர அநாகரிகமான முறை இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியம். இவர் எம்எல்ஏவா அப்படி இருந்தாருன்னா அவர் தொகுதி மக்களுக்கான பணிகள் 1000 இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மனுஷன் ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சதுக்காக அவரை கூப்பிட்டு மிரட்டுறது, அதுவும் எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக மிரட்டி, நீங்களே என்ன முன்னுதாரணமாக இருக்கீங்க? மாற்றம்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சியை பிடிச்சிங்க, சரி வந்துட்டீங்க மாற்றம் சொல்லிட்டு, மக்கள் நல்லது தானே பண்ணணும். உங்களுக்கு யாருக்குமே ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி, ஏன் முதலமைச்சருக்கே மக்கள் பற்றி சிந்தனையே இல்லாமல் எப்படி இருக்கீங்க? ஒரு மக்கள் சிந்தனையே இல்லாமல் மக்கள் தேவைகளை பற்றி யோசிக்காதவங்க எப்படி ஒரு முதலமைச்சராக இருக்க முடியும், அமைச்சர்களாக இருக்க முடியும், எம்எல்ஏவாக இருக்க முடியும்? உங்களுக்குலாம் வேறு வேலையே கிடையாதா? ஒருத்தவங்க ஸ்டேட்டஸை பார்க்க தான் வேலையா உங்களுக்கு? மக்கள் பணி 1000 இருக்குங்க, அதை பாருங்கள். சட்டசபையில் போய் என்ன பேசணும், தன் தொகுதிக்கு என்ன நல்லது பண்ணணும், மக்கள் நல்லது எது மக்கள் வந்து பலனடைவாங்கன்னு யோசிக்காமல் ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஒரு மிரட்டல் போலீஸ்கிட்ட வச்சிருவேன் நான், என்னது கொன்னுடுவேன், சிவச்சி விட்டுருவேன். என்னங்க இதெல்லாம் வார்த்தை? நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறீங்க இந்த இளைஞர்களுக்கு?
இதே மாதிரி உங்கள் கட்சிக்கார இளைஞர்களோ இல்லை பொதுவெளியில் இருக்கிற பொதுமக்கள் இருக்கிற ஒரு இளைஞரோ பேசினா சரியான விஷயமா இருக்குமா? இந்நேரம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாது இந்த மாதிரி பேசுகிற ஒருத்தங்களை சொந்தக்காரன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொந்தக்காரனே இப்படி தான் பேசுவீங்களா? நீங்கள் மரியாதை இல்லாமல் அதுவும் அண்ணான்றீங்க. இது மக்களே, பொதுமக்களே பார்த்துக்கங்க. இவ்வளோ தான் தாவேக்கா. அதாவது ஊரில் இருந்த சில பேர் ரவுடிங்க பொறுக்கிங்க திமுக கட்சியில் இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் சில பேர் அதிமுக கட்சியில் இருந்தாங்க. இப்போ மீதி இருக்கிற மிச்ச சொச்சம் பொறுக்கிங்க ரவுடிங்க முடிச்ச வைக்கிங்க மொல்ல மாறிங்க எல்லாம் தாவேக்கா கட்சி தான் இருக்காங்க. அப்போது அவங்களால உங்கள் என்னங்க மாற்றம் நடக்கும் மாற்றம். உங்கள் வீட்டுக்குள்ளேயும் ஒரு ரவுடி உருவாவாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளேயும் ஒரு கொலகாரம் உருவாகுவான். இதுதான் இந்த ஆட்சி பண்ணுற விஷயமா இருக்குமே தவிர, இந்த ஆட்சியால் நிம்மதியாக ஒரு இளைஞர்களுக்கு ஒரு வேலை கிடச்சிது, படிப்பு கிடச்சிது, குடும்பம் முன்னேறிடுச்சு, நல்லா அடுத்த லெவலுக்கு போச்சு, தலைமுறை காப்பாற்றப்பட்டதுன்ற விஷயம் வரவே வராது. ஒரு தலைமுறை அழிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் இந்த ஆட்சி தான். இந்த ஆட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் தான் நாளைக்கு வரலாறு மாறப்போகுது. இவங்க தான் வரலாறை மாற்றி எழுதுறாங்களாம். அதான் நல்ல வரலாறை மாற்றுறீங்க நீங்கள் தான் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் செஞ்சு. தயவு செஞ்சு ஒரு பொது வெளியில் ஒருத்தவங்ககிட்ட பேசும்போதோ இல்லை ஃபோனில் பேசும்போதோ குறைந்தபட்ச நாகரிகத்தோடு பேசுங்க. இந்த மிரட்டுறவெல்லாம் வச்சுக்காதீங்க. அவர் தப்பு பண்ணாக்கா ஆக்ஷன் எடுங்க, அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க, போலீஸ்கிட்ட ஆக்ஷன் எடுக்கட்டும். ஏங்க அதே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தானேங்க உங்களுடைய அமைச்சர் இப்போ அமைச்சராக இருக்க கில்லி சரத்து பவுடர் போட்டார். அதை பற்றிலாம் ஏங்க நீங்கள் பேசலை? அதுக்கெல்லாம் ஏங்க பொங்கலை நீங்கள்? தயவு செஞ்சு நாகரிகமாக நடந்துக்கோங்க. சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு நல்ல ரோல் மாடலாக இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, உங்களால் முடியாது, கம்முனாவது அமைதியாக இருங்க. தயவு வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் பற்றி நிறைய பெண்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களால் பாதிக்கப்பட்டிருக்கேன், இந்த பர்சனால் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னை ஃபோனில் மிரட்டுறாங்க, என்னை உபயோகப்படுத்திட்டு இப்போ என்னை மிரட்டுறாங்கன்ற மாதிரி நிறைய குற்றங்களை கூட பெண்கள் எடுத்துகிட்டு வராங்க. சரி, யார் இந்த பெண்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே தாவேகா கட்சியில் உறுப்பினராக இருக்கிற பெண்கள் மற்றும் தாவேகா கட்சிக்காக ஆதரவு அளித்த பெண்கள். கிட்டத்தட்ட கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்கோங்களேன், ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸு அது மாதிரி ஆளுங்க. அவங்களுக்கு சரி தொல்லை கொடுத்தது யாரான்னு பார்த்தா அதுவும் தாவேகா கட்சிக்காரங்களே தான். ஏங்க உங்கள் கட்சியில் ஒரு பதவி கொடுக்கணும், உங்கள் கட்சியில் ஒரு பெண்கள் அரசியலுக்கு வராங்க அப்படின்னா அந்த கட்சி அந்த பெண்களுக்கு பதவி கொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த பெண்களை பாலியலுக்கு தொல்லை பண்ணுவீங்களா? அப்போது நீங்களே உங்கள் கட்சியில் இருக்கிற பெண்களுக்கு தொல்லை கொடுத்தீங்கன்னாக்கா பொதுமக்கள் இருக்கிற பெண்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறது? உங்களை நம்பி எப்படி நாங்கள் அரசை நாங்கள் நடத்த விடுறது? நாங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிற பெண்களுக்கு உங்களுக்கு ஆதரவாக விஜய் அண்ணா வந்துட்டால் நம்ம தமிழ்நாடே மாறிடும், தலைகீழாக மாறிடும் அப்படின்னு நினச்சி ஓட்டு போட சொல்லி பொதுமக்கள்கிட்ட ஓட்டு கேட்டவங்க அவங்களுக்கு இன்றைக்கி பாதுகாப்பு இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கமிஷன் அலுவலகத்துக்கோ அலைஞ்சிட்டு இருக்காங்க. மீடியா போய் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. சிங்கப்பெண் படம் அமைச்சா மட்டும் போதுங்களா? பாதிக்கப்பட்ட பெண்களே எத்தனை நாளுங்க நீங்கள் இன்னுமே கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க? பாதிப்புக்கு உள்ளாக்குற உங்கள் கட்சி ஆண்களுக்கு உங்கள் கட்சி தலைமை என்ன சொல்லுதுங்க? சரிங்க, விஜய் தான் பேச மாட்டாருங்க, அவர் தான் மௌன விரதத்தில் இருக்கிறாரு, தெரிஞ்சு போச்சு. ஏன் புஷியானருக்கு என்ன ஆச்சு? ஆதவஜன் என்னாச்சு? அவங்க தானே மவுத்து பீஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க விஜய்க்கு. கட்சி தலைமையிலேருந்து கண்டிங்க. கட்சியில் உறுப்பினராக இருக்கிற ஆண்கள், கட்சியில் உறுப்பினராக இருக்கிற பெண்களுக்கோ இல்லை பொதுமக்கள் இருக்கிற பெண்களுக்கோ மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுங்க. ஏன் அறிக்கை விட்டாக்கா ஏதாவது குறைஞ்சி போயிடுமா கட்சியிலேருந்து? என்ன கட்சி நடத்துகிறீங்க நீங்கள்? முதல்ல ஒரு கட்சிக்கு அரசியலுக்குள்ள பெண்கள் வரதே பெரிய விஷயம். அப்படியே பெண்கள் ஒரு பெரிய மாயையை நம்பி விஜய்ன்ற ஒரு முகத்தை நம்பி வந்துட்டாங்க. அந்த முகத்துக்கு விஜய் பாதுகாப்பு கொடுக்க வேணாமா? அம்மையார் திரிஷாவை பற்றி பேசினா மட்டும் உடனே எதிர்கட்சி தலைவர் கூட பார்க்காம அரெஸ்ட் பண்ண போகிறீங்கல்ல, வித்தின் 2 hours ஆக்ஷன் எடுக்கிறீங்கல்ல. இத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது எங்கெங்க நாடு சமுதாயம் எங்கெங்க போயிட்டுருக்கு? இதே மாதிரி ஏங்க 100 நாள்லேயே இத்தனை கம்ப்ளைண்ட் வருது. இன்னும் 5 வருஷத்துல என்னென்ன பண்ணுவீங்கன்னு தெரியலே, பயமாக இருக்கு. தயவு செஞ்சு இந்த அரசாங்கம் பாலியல் குற்றங்கள் வச்சு பெண்கள் முன்னெடுக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அந்த பெண்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுங்க. இனி எந்த ஒரு பெண்ணும் தன் கட்சிக்காரனால் பாதிக்கப்படாத அளவுக்கு நடந்துக்கிறதுக்கான அறிவுரை கூறி தயவு செய்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்கு முயற்சி பெண்களை பற்றி பெண்களே ரொம்ப அவதூறாக பேசுகிறது, மற்ற கட்சி தலைவர்களை பற்றியோ மற்ற கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் பற்றியோ பொறுப்பாளர் பற்றியோ ரொம்ப அவதூறாக பேசுறது இப்போ பரவலாக சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்குது. உங்களுக்கு ஒரு கருத்தை எதிர்கொள்ளணும்னா அதுக்கு பதில் கருத்து கொடுங்க. இப்போ ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, இப்போ நாங்கள் சொல்கிறோங்க கார் எதுக்கு, எம்எல்ஏங்களுக்கு கார் எதுக்கு நாங்கள் கேள்வி கேட்குறோம், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், ஏன் தேவைன்னு பதில் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் கார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க உழைச்சி கார் வாங்குறாங்க. எம்எல்ஏ பதவியில் உட்காந்துக்கிட்டு ஓசியில் கார் வாங்கலை, அரசாங்க பணத்தில் கார் வாங்கலை, மக்கள் செலுத்துகிற வரி பணத்தில் கார் வாங்கலை. அதனால் ஒரு கேள்வியை ஒருத்தவங்க கேட்குறாங்க, அரசாங்கத்தை பார்த்து
பொதுமக்களும் சரி, எதிர்க்கட்சியினரும் சரி, யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க. நியாயமான கேள்விகளை எடுத்து வைக்க வேண்டியது எங்களோட கடமை, எங்களோட பொறுப்பு அது. புரியுதுங்களா? அதுக்கு பதில் சொல்லணும். அந்த பதிலை விட்டுட்டு நீ ஏன் கார் வச்சிருக்க, நீ ஏன் வீடு வச்சிருக்க அப்படின்னு எங்ககிட்ட கேட்கக்கூடாது. நாங்கள் சம்பாதிச்சு, கஷ்டப்பட்டு படித்து சம்பாதிச்சு உழைச்சி வாங்கின கார் அது, வீடு அது. ஓகேங்களா? அதனால முதல்ல வந்து சமுதாயத்தில் வந்து படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க, இந்த ஜென்சி கிட்ஸாக இருக்கட்டும், அடுத்து வர ஜென் ஆல்ஃபா கிட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சில தலைமுறையை வந்து எப்படி இருந்துக்காங்கன்னு காட்டணும். நம்ம அதுக்கு அவங்க சிந்திக்கிற திறனை வந்து அவங்களுக்கு ஊக்குவிக்கணும். அவங்க சிறப்பாக வந்து வேலை செய்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம இந்த மாதிரி கிண்டலாக கேலியாக நம்ம பேசுகிறது வந்து நம்மளை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் மட்டும்தான் அப்படி பேசுகிறீங்கன்னு. அப்படி அவங்கவுங்க நினச்சி பலாயிரம் பேர் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இதனால் பாதிக்கப்படுறது ஒரு தலைமுறை. அடுத்த வசல் தலைமுறைகள் யோசிக்கிற சக்தியை போயிட்டு, கிண்டலாக தான் பேசணும் போல இருக்குது, கேலியாக தான் பேசணும் போல இருக்குது, இதுதான் விஷயம் போல இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு அறிவுபூர்வமாக யோசிக்கிற சக்தியை இழந்துடுறாங்க. அதனால் சட்டசபையில் இப்போ ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருக்கு, தாவேக அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. அவங்களோட அட்மிஷன் சரி கிடையாது, அவங்களோட எடுத்து வைக்கிற முன் வைக்கிற திட்டங்களும் சரி கிடையாது. அதை பற்றி நாங்கள் கேள்வி கேட்போம். அப்படி கேள்வி கேட்டு தான் ரத்தன் பண்டிட்னு ஒருத்தரை வந்து இன்னைக்கு அரசு பதவியில் இல்லாமல் இருக்காரு. அப்படி ஒரு கேள்வி கேட்டு தான் இன்னைக்கு வந்து தேவைப்படுறவங்க மட்டும்தான் கார் கொடுப்போன்னு அரசாங்கமே சொல்லுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன் நான். ஓகேங்களா? அதனால தேவையான சில விஷயங்களை மட்டும் நாங்கள் கேள்வி கேட்கணும். நாங்கள் வந்து எல்லாமே கேள்வி கேட்கல. புரியுதுங்களா? அதனால தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் முக்கியமாக பெண்கள், நான் சில பெண்கள்லாம் பார்க்குறேன், முகத்தெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு அது ஒரு கட்சி உறுப்பினரோ இல்லை ஒரு தனிப்பட்ட நபரோ அவங்கள வந்து நீங்கள் ரொம்ப கேவலமாக வல்கராலாம் நீங்கள் வந்து கேள்வி கேட்குறது, அவங்கள வந்து அந்த உங்கள் உடல் மொழி, உங்களோட முக செய்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருவருக்கத்தக்கதாக இருக்குது. தயவு செஞ்சு பெண்களே வந்து ஒரு சமுதாயம் கெட்டு போகிறதுக்கான ஒரு விதையை வந்து தூவிடாதீங்க. ஆண்களுக்கு இணையாக இருக்கோன்றது வேறங்க. ஆண்கள் பண்ணுறது அது ஒரு கேவலம் பண்ணுறாங்கன்னா அவங்களையும் நம்ம திருத்தணும். எத்தனையோ பேர் நாம் தமிழர் கட்சி அண்ணன் தம்பிகளே சில சமயங்களில் தவறான வார்த்தை கமெண்ட் போடும்போது நான் சொல்லுவேன் அவங்களுக்கு, கமெண்ட் இப்படி பண்ணாதீங்க, நானும் ஒரு பெண்ணுவேன், பாருமா ரொம்ப கோவப்படுத்துகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சரிண்ணா விட்டு விலகுங்கன்னு சொல்லி நான் சொல்லி அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணியிருக்காங்க. உடனே நாங்கள் எங்கள் கட்சியோட பிள்ளைங்களையுமே நாங்கள் தவறு பண்ணும்போது தட்டிக்கிறோம். நாங்கள் பண்ணக்கூடாது நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் அவங்களுக்கு. புரியுதுங்களா? அதனால் தயவு செஞ்சு பெண்கள் எஸ்பெஷலி நான் நிறைய பார்க்குறேன். அது ரொம்ப கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு பெண்ணாகவும் சரி, ஒரு அரசியலில் இப்போது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் பெண்கள் வர்றது பெரிய விஷயமா இருக்குது. நீங்களும் ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம். அந்த ஆதரவை வந்து நம்ம ஒரு சரியான அணுகுமுறையில் கொடுக்கணுமே தவிர ஒரு வல்கரா அது சரி. யோசிச்சு பாருங்கள், இப்போது மும்தாஜ் ஒரு நடிகை இருந்தாங்க, அவங்க வந்து கவச்ச நடனம் ஆடுவாங்க நிறைய படங்களில். இப்போ அவங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, என் அண்ணன் பிள்ளைங்க பக்கத்தில் உட்காந்து நான் டிவி பார்க்க முடியல, என்னோட படத்தை பார்க்க முடியல, நான் நடித்த பாட்டை கேட்க முடியலன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாளைக்கு உங்கள் குழந்தைங்க, உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் அவங்கள இது மாதிரி பற்றி பேசி இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்கள் வருக பார்க்க முடியுமா அவங்களால? அதனால கொஞ்சம் தயவுசெய்து அவதூறுகளை வந்து கையில் எடுக்காதீங்க. ஆரோக்கியமான விவாதமாக கொண்டுட்டு போங்க. இதை நான் சொன்னால் இல்லை மாறிட மாட்டீங்க, முயற்சி பண்ணுங்க. அண்ட் இது வந்து நான் பொதுவாக சொல்கிறேன், இது இந்த கட்சி சார்ந்து சொல்லலை, அந்த கட்சி சார்ந்து சொல்ல, எல்லா கட்சியில் இருக்கிற பெண்களும் சரி, அது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பெண்களும் சரி, வேறு கட்சியில் பயணிக்கிற பெண்களும் சரி, தயவு செஞ்சு மனிதர்களுக்கு மரியாதை கொடுங்க. மரியாதை கொடுத்து நீங்களும் திருப்பி மரியாதை வாங்கிக்கோங்க. அது நம்ம கேட்டு வாங்கக்கூடாது. நம்ம நடந்துக்கிறதுல நமக்கு மரியாதை கிடைக்கும். தயவு செஞ்சு அவதூறு கருத்துக்களை பரப்பாமல் ஒரு கேள்விக்கு ஆரோக்கியமான பதிலை வந்து முன் வச்சு சமுதாயத்தை வந்து நல்ல வழியில் போகிறதுக்கு வழி செய்யுங்க. நன்றி, வணக்கம்.